ஒரு விசுவாசி தன்னுடைய இருதயத்திலே எவ்வளவு மனம் திரும்புகிறார்களோ அவ்வளவுதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறதுனால, பலவருடைய விசுவாசியாக இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மனம் திரும்புகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிறேன், அந்த மனம் திரும்புதல் தான் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறது. அந்த மனம் திரும்புதல் தான் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அப்ப பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் மனம் திரும்பாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படிக்கு பார்த்து கொள்ளுகிறான். இன்றைக்கு விசுவாசிகள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு ஆராதனை, மனம் திரும்புதல் இல்லாத ஒரு ஜெபம், மனம் திரும்புதல் இல்லாத ஒரு வேத வாசிப்பு, மனம் திரும்புதல் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருக்கு. இன்றைக்கு மனம் திரும்புதல் இல்லாத வேத வாசிப்பு நமக்கு இருக்கிறது, மனம் திரும்புதல் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை.